மகளே, அதிமுக கட்சியில எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இருக்காருல்ல, பயங்கரமா பாலிடிக்ஸ். எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி அண்ணனா இது அப்படின்னு நெறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. மக்களே, இப்ப என்னன்னா, அதிமுக கட்சியில முக்குளத்தோர் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் இருக்குது. அதே அதிமுகல அகமுடையோர் அப்படிங்கிற சமுதாயம் இருக்குது. இந்த முக்குளத்தோர்ல கள்ளர், மறவர் இருப்பாங்க. இந்த அகமுடையோர்ல உடையார், பிள்ளை, முதலியார் இவங்கலாம் இருப்பாங்க மக்களே. சரிங்களா? இந்த முக்குளத்தோர் அதிமுக கட்சிக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கொங்கு மண்டலத்திலலாம் எத்தன ஓட்டு வாங்கி குடுத்துருக்காங்க இந்த முக்குளத்தோர். அ அதுவும் இந்த மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் அங்கெல்லாம் இந்த முக்குளத்தோர் எவ்வளவு ஓட்டு வாங்கி குடுத்து அதிமுகவ கௌரவப்படுத்தி இருக்காங்க. ஜெயிக்க தான் வைக்கல. கௌரவப்படுத்தி இருக்காங்க. அ ஆனா முக்குளத்தோர சுத்தமா மறந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அகமுடையோருக்கு தான் சப்போர்ட் எடப்பாடி பழனிசாமி அண்ணன். இப்போ 2026ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஜெயிப்பாரா? இல்ல மு.க. ஸ்டாலின் அண்ணன் ஜெயிப்பாரா? அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்குங்க. நம்ம மு.க. ஸ்டாலின் அண்ணன் பக்கம் மக்கள் நீதி மய்யம், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அண்ணன் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கு ஐயோ! ஒரு பக்கம் ஓபிஎஸ் வேணான்ட்டாரு. ஒரு பக்கம் சசிகலா, டிடிவி தினகரன் நீங்கலாம் யாருமே வேணாம்ப்பா போங்கப்பா அப்படின்னு முடுக்கி விட்டாரு. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகமும் நீ வேணாம்ப்பா விஜய் நீ போப்பா அப்படின்னு அவரையும் தள்ளி விட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சியும் இப்ப தேமுதிக கட்சியும் தான் இருக்குது. சரி, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால ஊருக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாரி ஒரு எலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க மக்களே. அதுதான் மாநிலங்களவை தேர்தல். அந்த மாநிலங்களவை தேர்தல்ல திமுக ஜெயிச்சதுன்னா அதுக்கு ராஜ்யசபா சீட்டு. இல்ல அதிமுக ஜெயிச்சதுன்னா அதுக்கு ராஜ்யசபா சீட்டு. இதுல தான் ஒரு பிரச்சனையே இருக்குது. திமுக கட்சியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க மகளே. அண்ணன் மு.க. ஸ்டாலின் சொல்றதான்டா நாங்க கேட்போம். சரியா? அந்த ராஜ்யசபா சீட்டு மக்கள் நீதி மய்யம் குடுத்துட்டா குடுக்கட்டும். கம்யூனிஸ்ட் குடுத்தா குடுக்கட்டும். இல்ல விடுதலை சிறுத்தை கட்சி குடுக்கட்டும். இல்ல திமுக கட்சியிலேயே அழகிரி, இல்ல உதயநிதி ஸ்டாலின், இல்ல கனிமொழி யாருக்காவது குடுத்தா குடுக்கட்டும். மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரோ அத நாங்க அப்படியே கேட்போம்டா அப்படின்னு திமுக கட்சியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க மக்களே. ஆனா அதிமுக கட்சியில எடப்பாடி பழனிசாமி கன்ஃபியூஷன்லயே இருக்கிறார் 24 மணி நேரமும். இப்போ அதிமுக கட்சியில 2 சமுதாயம் இருக்குது. ஒண்ணு அகமுடையோர், இன்னொன்னு முக்குளத்தோர். சரிங்களா? இந்த அகமுடையோர் பார்த்தீங்கன்னா, நம்ம தென் மாவட்டங்கள் இருக்குல்ல, தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 50 லட்சத்துக்கு மேல ஓட்டு வச்சிருக்காங்க. ஆனா முக்குளத்தோர் ஏற்கனவே சக்சஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த கொங்கு மண்டலத்திலலாம் வேற லெவல்ல ஓட்டு வாங்கி குடுத்துருக்காங்க இந்த முக்குளத்தோர். அது மட்டும் இல்லைங்க, அந்த தென் மாவட்டங்கள் சொன்னேன்ல திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் அங்கேயும் இந்த முக்குளத்தோருக்கு நெறைய ஓட்டு வரும். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன யோசிச்சிருக்காருன்னா, ஏற்கனவே இந்த முக்குளத்தோர்ல இருந்து தான்பா நம்ப அதிமுக அமைச்சரவை பகுதியில நெறைய பொறுப்புகள குடுத்துருக்கிறோம். அகமுடையோருக்கு நீ எந்த பதவியும் குடுக்கவே இல்லப்பா. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் குடுப்போம்ப்பா. என்னப்பா தப்பு இருக்குது? அப்படின்னு இந்த அகமுடையோர்களுக்கு வர மாநிலங்களவை தேர்தல்ல அதிமுக ஜெயிச்சதுன்னா, ராஜ்யசபா சீட்ட அந்த அகமுடையோருக்கு குடுக்கறதா பிளான் பண்ணியிருக்காங்க மக்களே. ஏற்கனவே மதுரையில சரவணன் ஒருத்தர் எலெக்ஷன்ல நின்னு தோத்து போனாரு பார்த்தீங்களா? அவருக்கு தான் இந்த ராஜ்யசபா சீட்ட குடுக்கறதுக்காக எடப்பாடி பழனிசாமி கிரீன் சிக்னல் குடுத்திருக்காரு மக்களே. அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கலாம் யோசிச்சு அத நான் விட மாட்டேன். அது என்னன்னா, அ போன மக்களவை தேர்தல்ல அதிமுகவும், தேமுதிகவும் கூட்டணி வச்சாங்களா? அந்த கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு டீலிங் பேசியிருந்தாங்க. அது என்ன டீல்னா, மக்களவை தேர்தல் உறுப்பினர் தொகுதி மக்களவை அந்த பதவி வந்து யாருக்கு குடுக்கலாம்? அப்படிங்கிற மாரி அண்ணன் வந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்போ தேமுதிக நீங்க எங்க கூட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா, அந்த மக்களவை பதவிய வந்து நாங்க பிரேமலதாவுக்கு குடுத்துறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் பேசியிருந்தாரு. கையெழுத்தும் போட்டிருந்தாரு, ஒப்பந்தமும் பண்ணிட்டாரு. ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அண்ணன், நான் அந்த மாரி சொல்லவே இல்லையே. நான் ஏதாவது தேர்தல் அறிக்கையில இது குடுத்துருக்கிறேன்னா, நீங்க போய் நல்லா பாருங்க. கண்டவன்ட்டலாம் கேள்வி கேட்கிற மாரி என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. என்கிட்டலாம் கரெக்ட்டா பேசணும். சரியா? அப்படின்னு அ எடப்பாடி பழனிசாமி அண்ணன் சொல்லவே இல்லைன்ட்டாரு. ஒரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அக்கா, "ஏப்பா நீ ஏற்கனவே பத்திரத்துல கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணி அ சத்தியம்லாம் பண்ணி குடுத்தியாப்பா? இப்ப நீ சொல்லவே இல்லைங்கிற. மக்களவை தொகுதி அப்ப எங்களுக்கு இல்லையாப்பா?" அப்படிங்கிற மாரி சண்டை இருக்குது. ஒரு பக்கம் தேமுதிக காரங்க, அ ஆமா எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த அன்புமணி ராமதாஸுக்கு மக்களவை தொகுதி உறுப்பினர் பதவிய குடுக்க போறாருன்னு நெனைக்கிறேன். அதனால தான் தேமுதிகவ எதிர்த்து பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது தான் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தேமுதிக கட்சி பிரேமலதா விஜயகாந்த் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்தாம்மா நீ துணை முதல்வர் பதவி வச்சுக்க. நான் முதலமைச்சர் பதவி. நாம ஜெயிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சரு. ஆ
பிரேமலதா நீ தான் துணை முதலமைச்சர் அப்படின்னு வேற லெவல் சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்குள்ள வந்து விஜய் அண்ணனுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் மக்களே. விஜய் அண்ணன் பாவங்க. அவர் வந்து என்ன வந்து எடப்பாடி பழனிசாமினா நீயும் நானும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்கிறோம், சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறோம், ஜெயிக்கிறோம், 2.5 வருஷம் ஆட்சி உங்களுக்கு, 2.5 வருஷம் ஆட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னு டீலிங் பேசியிருந்தார். எடப்பாடி பழனிசாமி என்ன உனக்கு 10% ஓட்டு கூட தமிழ்நாட்டில் இல்லை, நீ வெறும் நடிகர், உனக்கு தமிழ்நாட்டில் யாராவது ஓட்டு போடுவாங்களா அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழகத்தை கழட்டி விட்டார் மக்களே. அதனால தேமுதிக கட்சி பிரேமலதா விஜயகாந்த் துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டாங்களா. அப்போ விஜய் யோசிக்கிறாரு, அப்போ எனக்கு இல்லையா துணை முதலமைச்சர் பதவி அப்படின்ட்டு விஜய் என்ன பயங்கர ஷாக்கிங்கில் இருக்கா மக்களே. சரி மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணி போடுங்க மக்களே. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.